தம்பி டீ இன்னும் வரல. இல்லை அவன் பின்னால அவர் வந்துடா ரொம்ப நேரமா பாவம் அவரு. எல்லாரும் யாரோ உங்களுக்கு மைக் சைடில் ஒருத்தர் ஏதோ நீ ஒன்று முன்னாடியே மைக் ஒர்க் பண்ண ஆச்சுடா. பேட்டரி போயிடுச்சா? வேற மைக் கொடுங்க. அந்த அண்ணன் பேசாம நிற்கிறாரு. நேச்சுரலா நமக்குலாம் ஒரு பக்கம் மைக் இல்லாம ஏதோ தடுமாறான பதட்டம் வரும்ல. இந்த ஒலி வாங்கி ஒலிபெருக்கி தொடர்பாக ஒருத்தர் இங்க நிற்கிறாரு. யாரு? வெள்ளக்காரு ஒருத்தர். எந்த பதட்டமும் இப்படி இருக்கிறாரு. அதான் அவங்க எந்த பிரச்சனையா இருந்தா அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துப்பாங்க. மைக்கு கேட்டா கொடுக்குறான், இல்லைன்னு நாங்க பாக்குறோம். நம்ம ஒரு ஐயோ மைக் போச்சு மைக் போச்சு மைக் போச்சு எல்லாரும் கேட்பாங்க. மைக் பிரச்சனையா வச்சாங்க. இப்ப கூட எந்த சலமும் இல்லை. அண்ணன் பேசாம தான் நிற்கிறாரு. ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது என்னன்னா ஒரு தின் லைன் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்கு இன்வால்மெண்ட்டுக்கும் இன்டர்ஃபியரன்ஸ். அதாவது பேரண்ட்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு அதை இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பசங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு கேட்டால் நீங்கள் இன்வால்வ் பண்ணுங்க. நீங்கள் வந்து நாங்கள் எதுவுமே ஷேர் பண்ண மாட்டோம் எதுலேயும் எதுவும் சொல்லலை. தைரியமாக இன்வால்வ் பண்ணுங்க, எங்களோட ஃப்ரெண்டாக இருங்க, எல்லாமே பண்ணுங்க. ஆனால் எங்கள் லைஃப்பில் இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. எங்களை டிசிஷன் எடுக்க விடுங்க, இண்டிபெண்டாக இருக்க விடுங்க, நாங்கள் நினைக்கிறத வந்து சொல்றதுக்கு விடுங்க. அது மாதிரி அந்த இன்வால்வ்மெண்ட் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ் வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இன்வால்வ்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸுக்கான டிஃபரன்ஸ் தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கும். நீங்க பேரண்டா? 2 year old எஸ். எங்களுக்கு எப்போ ஒரு ரீசனபிள் கான்ஃபிடென்ஸ், ரீசனபிள் தான், ஏன்னா வந்து பரிபூர்ணமாக வராது. ஓரளவுக்கு நீங்கள் தப்பான பாதையில் போகலைன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும்போது அந்த இன்டர்ஃபியரன்ஸ் குறைச்சி இன்வால்வ்மெண்ட்டாக இருக்காது. அது வர அந்த பயம் போகிற வரைக்கும் எப்போ போகுங்கிறத சொன்னாங்க இல்லையா. அவங்க சொல்லும் போது நான் வந்து எடுத்து சொல்லுவேன், எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நானும் கெட்ட விஷயங்கள் எல்லாம் பார்க்குறேன், அதுலேருந்து நானும் கற்றுக்குறேன், நான் கெட்ட வழியில் போக மாட்டேன், எனக்கு நீங்கள் நம்புங்கன்னு அந்த பேரண்ட்ஸ் கிட்ட அந்த ஓப்பன் டயலாக் இருக்கும்போது, எமோஷனலாக பேசாம ஓப்பன் டயலாக் இருக்கும்போது எங்களுக்கும் எங்கள் கான்ஃபிடன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும், எங்கள் பயம் குறையும். அந்த பயம் இருக்க வரைக்கும் உங்கள்ட்ட ஒரு ஓப்பன் கொஸ்டின். அதுக்கு மேலே இங்கே ஒரு பசங்க விடுங்க, டக்கு டக்குன்னு எப்போதும் போல அவங்க எல்லாரும் பேசுங்க. உங்கள் சைட்லேயே பேசுங்க. ஓ நீ பேசவே இல்லையா? அவங்கள்ட்ட ஏங்க இவ்வளோ சிவப்பாக இருக்காங்க, அவங்களை பேச வேண்டானே அப்படிங்க. சிவப்பாக இருக்காங்க எப்படி சொல்ல மாட்டாங்க, நீங்கள் சொல்லுங்க. இல்லைங்க, என்னோட கருத்து என்னன்னா எல்லா விஷயத்துலையுமே இவங்க சொன்னாங்க இல்லையா 4 மெயின் பாயிண்ட்ஸ், ரொம்ப பெரிய பாயிண்ட்ஸாக சொன்னாங்க. அந்த விஷயத்துல வந்து நம்ம இந்தியாவில் இருக்க பேரண்ட்ஸும் சரி, அமெரிக்காவில் இருக்க பேரண்ட்ஸும் சரி, கொஞ்சம் இன்வால்வ்மெண்ட் அண்ட் கேள்வி கேட்கறது இருக்கதான் செய்யும். பட் அது இவங்களுக்கு பிரச்சனையா எனக்கு தெரியல. இந்த ஊர்ல சின்ன சின்ன விஷயங்களுக்கு இப்போ இவங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்த போது அவங்க அப்பா அம்மாவும் அதே மாதிரி தான் கேள்வி கேட்டுப்பாங்க. நான் குழந்தையா இருக்கும்போது எங்க வீட்டுல அப்படிதான் கேள்வி கேட்டாங்க. ஆனா எனக்கு இப்போ நான் போய் என்னுடைய ஃப்ரெண்டு என்னோட கூட படிக்கிறவங்க கிட்ட போய் நான் கம்ப்ளைண்டா பண்ணும்போது அவங்க கிட்ட எங்க அப்பா சரியான இம்சை அப்படின்னு சொன்னா அவன் எங்க அப்பா அப்படிதான் இம்சை அப்படின்னு சொல்லிடுவான். அது பிரச்சனை கிடையாது. இங்க ஆனா இருக்க பசங்க ரொம்ப சுதந்திரமா இருக்காங்க. இப்ப நீங்க வெள்ளக்கார ஒருத்தங்க கிட்ட போய் நான் 18 வயசுல எங்க அம்மா இப்ப கூட டெய்லி மெசேஜ் அனுப்பிச்சு என்ன காலேஜ்ல பண்ணிட்டு இருக்க அது இதுன்னு கேக்குறாங்க, டாம் ரூம்ல இருக்கும்போது கேள்வி கேட்கறாங்கன்னு சொன்னா நீங்க என்ன இப்பெல்லாம் உங்க அம்மாக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பிங்க, எங்க அப்பா அம்மா எல்லாம் கேள்வி கேட்க நிறுத்தி 4 வருஷம் ஆச்சு அப்படின்னு. அதனாலதான் அவங்களுக்கு இந்த விஷயத்துல ரொம்ப இன்டர்ஃபியர் பண்றாங்க பசங்க. அவங்க அப்பா அம்மா கேள்வி கேட்கறதே இல்லைன்றதுக்காக நம்ம பிள்ளைல நம்மளும் கேள்வி நம்ம தானே அந்த சூழலை கொடுக்குறோம். ஏதோ ஒரு காரணத்தை கொண்டுட்டு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பேர்ல நம்ம தான் இங்க வந்து செட்டில் ஆகிறோம். நம்ம தான் இந்த அமெரிக்கன் சூழலை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறோம். கொடுத்துட்டு அவங்க அமெரிக்கா மாதிரி வாழக்கூடாது, இந்தியா மாதிரி வாழணும், இந்தியா மாதிரி வாழணும் கொஞ்சம் பிடிச்சனா அப்பா பேசுறாங்க நியாயமா தான் இருக்காங்க. டாலர் மட்டும் வரணும், ஆனா எந்த பஞ்சாயத்து வந்துடக்கூடாது. எங்களுக்கு அவ்வளோ நீங்க அதாவது ரொம்ப அழகான பாயிண்ட் நான் சொல்லல. சேப்பா இருக்கவங்க போய் சொல்ல மாட்டாங்க. ஒரு முக்கியமான விஷயம், அவங்க ரொம்ப ஆழமான விஷயம் என்னன்னா இங்க வாழ்வதற்கேற்ற ஒரு சூழலை உருவாக்கி தரணும். மாறாக நம்ம இந்த சூழலுக்குள்ளே ஒட்டாம நம்ம பிள்ளைங்களை வளர்க்க பார்க்கிறோம். டியூ டு அவர் ஃபியர்னு சொல்றாங்க. எனக்கு ஃபைனலாக இவங்க கொடுங்களேன், ஒரே வார்த்தையில பதில் சொல்லுங்க. ஓகே, உங்க வீட்டில் வந்து நிறைய விஷயம் சொல்லுவாங்களா? அப்பா சொல்லுவாரு, அம்மா சொல்லுவாங்கல்ல, அதில் வந்து நீ வந்து டேட்டிங் போயிடக்கூடாது, அப்புறம் வந்து ட்ரக்ஸ் போயிடக்கூடாது, இப்படிலாம் சொல்றாங்களா? ஓகே, அது மாதிரி என்னென்ன சொல்றாங்க சும்மா ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்க. ஓவராலாக கல்ச்சரை பற்றி காப்பாற்றணும் அப்படிலாம் சொல்ல பாயிண்ட் ஸ்பெசிஃபிக் சொல்லியிருப்பாங்கல்ல, 1 or 2 அதை மட்டும் சொல்லுங்க. கிரேட்ல வந்து எல்லாம் ஏ வாங்கணும். அப்புறம் வந்து ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி டேட்டிங் இல்லை, டேட்டிங் போகக்கூடாது. வேற என்ன சொல்லியிருக்காங்க? ஓகே, வேற என்ன சொல்லியிருக்காங்க?
ஆல்கஹால் என்னைக்குமே பண்ணக்கூடாது. ஆல்கஹால் என்னைக்குமே சாப்பிடக்கூடாது. ஸ்மோக்கிங் ட்ரக்ஸ்லாம் ஸ்மோக்கிங் ட்ரக்ஸ் போகக்கூடாது. ப்ரீமேரிட்டல் செக்ஸ் கூடாது. கூடாது. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தாலும் எவ்வளோ வெளியில் போனாலும் ஜிபிஏ மட்டும் குறையக்கூடாது. அது கிரேட் பாயிண்ட் கிரேட் பாயிண்ட்ஸா அது மட்டும் குறையக்கூடாது. ஆமாம். ஓகே பக்கத்தில் ஆல்மோஸ்ட் சேம். எனக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து சாட்டர்டே மீட் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி சாட்டர்டே மீட் சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க. ஓ விரதம் இருக்கு. வேற ஓகே அவங்க சொன்னதெல்லாம் வேற உங்க வீட்டில் அவங்க சொன்னதெல்லாம் தான். ஓகே வேற யாராவது ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா இங்க? இல்லை இல்லை ஓகே இது எதுவுமே தப்பாவே படமே இல்லை இருங்க வரேன் அதுக்குள்ள ஆசைப்படுறேன். இவ்வளவு சொல்லி கொடுக்குறீங்களே நல்லவங்களா? இந்த நீதியோட இருக்கணும், நேர்மையோட இருக்கணும், லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. நியாயமா பேசு. நீங்க எல்லாரும் ஹானஸ்டா ஒத்துக்கங்க. டேட்டிங் போகக்கூடாது, அப்புறமா அது பிராமு லொட்டு லொஸ்க்கு எதுவுமே பண்ணக்கூடாது. நல்லதுதான், இதெல்லாம் தப்பு ஒண்ணு கூட கிடையாது. ஐயா நீங்க சொல்றது கிடையாதுமா, மாடனம்மா மற்றவங்க சொல்றாங்க. இந்த வீட்டு பிள்ளைகள் மட்டும் சொல்றதா வச்சுங்க, எல்லாரும் வேண்டாம். இப்போ இண்டிவிஜுவல் கேஸ் எடுத்துக்க முடியாது. பெரும்பான்மையா பசங்க சொல்றது அதுக்கு நான் அவங்களோட கேட்டு சொல்றேன், எதையும் நானா சொல்ல. இவ்வளவு சொல்லிக் கொடுக்குற நீங்க நீதியோடு நடந்துக்கணும், சக மனிதனை நேசிக்கணும், எல்லாத்தையும் அன்பா இருக்கணும். அப்படிலாம் ஏன் ஊழல் பண்ணக்கூடாது? ஒன்னு விஷயம் புரிஞ்சுக்கணும். நான் வந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்கேன் ரைட்டா. எங்க ஊர்ல இப்ப முறைப்படி இப்பதான் விடுத்துக்கு நான் எந்திரிக்கிற நேரம். நான் பாவம் தூக்கத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். அதனால நீங்க கேட்டு சொல்றேன். எதுவுமே நான் சொல்லல, தாய்மார்களே உங்களுடைய பெத்த பிள்ளைய சொன்னதுதான். அதுதான் கேட்கிறேன். நீங்க இதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க. ஏன் லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் செய்யக்கூடாது, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க. அது வந்து நீங்க சொன்ன இத்தனை நீங்க சொன்ன இத்தனை விஷயமும் காமன் பிலீஃப்ஸ். அமெரிக்கனா இருந்தாலும் இந்தியனா இருந்தாலும் எல்லாருக்கும் உண்டு. நாங்க சொன்ன அந்த 5 கட்டளை இந்த ஊர் மக்களுக்கு அதிகமா அதனால அது வைக்கப்பட்டு. நீங்க எல்லா ஊர்லயும் நீங்க நம்ம வேல்யூ சிஸ்டம் படி பிள்ளைங்களை வளர்க்க ஆசைப்படுறீங்கன்னா முதல் விஷயம் பொய் சொல்லக்கூடாது ரைட்டா. ஒழுக்காறு எல்லாம் நம்ம படிச்சுதானே வந்திருக்கிறோம். அப்ப தப்பு என்ன அழுக்க பொறாமப்படக்கூடாது, போட்டி நினைக்கக்கூடாது, அடுத்தவனை பத்தி புறம் பேசக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது, நேர்மையா நடந்துக்கணும். இந்த மாதிரியான வேல்யூ சிஸ்டம் பத்தி நீங்க ஏன் சும்மா பர்சனலா யோசிச்சு பாருங்களேன். எல்லாமே ஏதாவது பதில் சொல்ல நானா சொல்றேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இருங்க உங்க அப்பா சொல்லியிருப்பாரு 1 or 2. ஆனா பெரும்பான்மையா வீட்டுக்குள்ள இதை பத்தி மட்டுமே தான் பேசிருக்கு. அதனால உங்கள்கிட்ட கேட்டுட்டு நான் சொல்றேன் ரைட்டா. நீங்க இப்ப உங்க அப்பா காப்பாற்ற முடியாது. உங்க அப்பா நீங்க கைவிட்டு 1.5 மணி நேரம் ஆச்சு. எப்போ நீங்க 14 வயசுல ஃபர்ஸ்ட் டேட்டிங் நீங்க போனீங்கன்னு சொன்னீங்களோ, எப்போ உங்க அப்பா நெஞ்சில கையை வச்சுட்டு அப்படியே மனுஷன் கலக்க ஆரம்பிச்சாரோ அப்பயே முடிஞ்சு நீங்க கை விட்டு. ஓகே பெரும்பாலும் நம்முடைய பிரச்சாரம் முழுக்க என்னவா இருக்கு, நம்ம பயம் சார்ந்ததாவே இருக்கு. அடிப்படையில இதுவும் நம்ம கல்ச்சர் தானுங்களே. சக மனிதனை நேசிக்கணும், அடுத்தவங்க கொண்டாந்து விட்டு கொடுக்கணும், பொய் சொல்லிடக்கூடாது. எந்த காலகட்டத்திலையும் வாயிலேருந்து ஒரு பொய் வந்துடக்கூடாதா, அன்னைக்கு அப்பா மூச்சு நின்றோம் அப்படின்னு எந்த அப்பாவாவது என்னைக்காக சொல்லியிருக்கமா பொய்? இப்போ நான் கண்டிப்பா வந்து தமிழ் பொண்ணுன்னா என்ன, கம்பேஷன் இருக்கணும். அதாவது அமெரிக்காவில் இருக்கிற பெண்களுக்கும் தமிழ் பெண்களுக்கும் இருக்கிற பெரிய இம்பார்ட்டன்ஸ் டிஃபரன்ஸ் என்னன்னா கம்பேஷன். அதெல்லாம் நம்ம நேரம் பேசிட்டோம் சார் எல்லாமே. ஏன் கேள்வி ஒன்னே ஒண்ணுதான். எனக்கு என்ன புரியல, நான் ஒண்ணு சொல்லுவேன், அதை சொல்லி கொடுக்கணும் சொல்றேன். நீங்க கம்பேஷன் சொல்லி கொடுங்க, வேற எதுனாலும் சொல்லி கொடுங்க. நான் அது கேட்கல, ஏன் இதை சொல்லவே இல்லைன்னு கேட்கறேன். சொல்லி கொடுத்துதான் நான் சொல்லறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணேன். நீங்க தான் வந்து ஒரே ஒரு பாயிண்ட சொல்றீங்க. அதுக்கப்புறம் நான் பேரம் பேசி 2ல நிறுத்தினேன். 3வது பாயிண்ட் இது. அதை சொன்னதே முடியல. ஒரு விஷயம் என்னன்னா, ஏன் இது உங்ககிட்ட கேட்கல, நீங்க ஆமா தான் சொல்ல போறீங்க. உங்க பசங்க கிட்ட இந்த கேள்வியை நான் எழுப்பாம தான் கேட்டேன். உண்மையாவே அடிக்கடி பொய் சொல்லக்கூடாது சொல்லி வளர்ந்துருந்தா ஓப்பனிங் பினிஷிங்லாம் விடுவோம். ஒரே நிமிஷம் கண்டமெல்லாம் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கங்களேன். என்னுடைய கேள்வி ஒரு நியாயம் இருக்குது, உங்களை உறுத்துது ரைட்டா. இருங்க வரேன். இந்த சைடு மைக்கு அண்ணன் வேலைக்காரனை ஆஃப் பண்ணேன். கேட்டுக்குவோம் ஒரு நிமிஷம். இது நம்மள ஒரு விஷயத்துடைய நோக்கம் என்னவா இருக்க முடியும்? இங்க ஒரு 1000 பேர் நம்ம எல்லாம் சேர்ந்து எதுக்காக பேசுறோம்னா நாமளே ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்கு தான். எனக்குமே இந்த கேள்வியெல்லாம் திட்டம் போட்டு இல்லை, திடீர்னு தான் வந்துச்சு. இந்த பசங்க கிட்ட உங்க வீட்டுல அடிக்கடி என்ன சொல்றாங்க நான் கேட்டப்ப, எங்க அப்பா பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாருன்னு ஒரு பிள்ளை சொல்லல. அடிக்கடி அதை சொல்லித்தான் அதான் சொல்லியிருப்பாங்க இல்லையா. நேர்மையா நடந்துக்கணும், ஒரு நாளும் நீதிக்கு புறமா நடந்துக்க கூடாதுன்னு ஒரு நாளும் வீட்டுல சொல்லல. என்னைக்கோ ஒரு நாள் சொல்லியிருக்கான், அடிக்கடி சொல்லாம இருக்கும், அவ்வளவுதான். சொல்லவே இல்லைன்னா இதெல்லாம் உங்களுக்கு இயல்பாவே தெரியும், நீங்க நம்பாதீங்க. அப்ப ஏன் நீங்க இதுல கான்சன்ட்ரேட் பண்ணீங்க, அதுல கான்சன்ட்ரேட் பண்ணல? எல்லாம் சொல்லியிருந்தாலும் அவங்கள இந்த 2 விஷயம் ரொம்ப பாதிச்சிருக்கு நாங்க சொன்ன விஷயங்கள்ல. அதனால ஒன்னே ஒண்ணுதான், நீங்க சொல்ற விஷயம்லாம் உங்க பிள்ளைய பாதிக்கும், நான் சொல்ற விஷயம்லாம் நாட்டை பாதிக்கும், அவ்வளவுதான்.
பந்தவங்களா கிட்டத்தட்ட எல்லாரும் பேசிட்டதுனால நான் வந்து பேசுறேன். அடிப்படையாக இல்லை இதுக்கு மேலே ஒன்றுமே பேச வேணாம். அதான் அண்ணன் மைக் ஆஃப் பண்ணிட்டாப்ல. தனி மனித ஒழுக்கத்தை வளர்க்குறது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தனி மனித ஒழுக்கம் இருந்ததுனால சமுதாய ஒழுக்கம் சார். மனிதர்கள் தனி மனிதர்கள் சமுதாயத்தை உருவாக்குறோம். முதலில் பிரெட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை அந்த வானொலி குச்சியில் போட்டு சார் ஒரு நிமிஷம் இருங்க, அழகா பேசுறது அப்படின்னு முடிவெடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், பேசிடலாம். ஆனா நம்ம எல்லாருமே நம்மளை பத்தியே பேச ட்ரை பண்றோம். அதுதான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு விஷயத்தை எப்பவுமே பார்ப்பேன். இந்த 2 மணி நேரங்கள் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியும். என்னை விட உங்களை விட இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அவங்கவுங்க நேரம் ரொம்ப முக்கியமானது இல்லையா? அந்த 2 மணி நேரத்துக்கு சும்மா நாச்சுக்கும் அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்திடக்கூடாது. ஏதோ ஒரு வகையில் நமக்கு பயனுள்ளதா இருக்கணுங்கிறது தான். ஸோ I'm using this opportunity to understand ourselves. நம்மளை பத்தி நம்மளே ரியலைஸ் பண்றதுக்கான ஒரு சாய்ஸ் எடுக்க பார்ப்போம். அதனால இந்த கேள்விகள் 2 தரப்புல இருந்துச்சு. நீயே இதை செஞ்சு பார்க்கல, நீங்க இதை செய்ய முயற்சிக்கலன்னு. மற்றபடி இந்த தனிமனித ஒழுக்கம் சமுதாய ஒழுக்கமாக ஒரு கூட்டமைப்பாக மாறி எதிர்கால இந்தியாவுடைய சிற்பங்களாக உருவாகுவார்கள். இந்த பிள்ளையை சரி இதுக்கு மேல இருக்கு ஏற்கனவே பென்சில் மாதிரி சிம்பிள். நம்மகிட்ட ஒரு நல்ல பண்பு இருக்கு. அந்த பண்பு சார் ஒரு விருந்தோம்பல்ங்கிறது நம்ம தமிழர்களுடைய பண்பு தானே சார். இந்த ஊர்ல பிள்ளைங்க கிட்ட ஒரு பொதுவான விஷயம் பார்த்தது என்னன்னா, வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தா அவங்க உடனே எழுந்திரிச்சு உள்ள போயிடுவாங்க சார். இல்லைன்னா ஏதாவது கையில ஒரு எலக்ட்ரானிக் நேரடியா 10 வயசுல பிறந்து எழுந்திரிச்சு உள்ள போனா தான் அவங்க தப்பு. பிறந்து 10 வருஷம் உங்க வீட்டிலே வளர்ந்த பிறகு எழுந்திரிச்சு போனா அது உங்க தப்பு தான். ஒரு சோசியல் அது சமூகத்துல என்ன பார்க்கணுங்கிறது தான். இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் விருந்துக்கு வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்க அவங்க வீட்டுக்கு போவோம், அவங்க சமைச்சு போடுவாங்க. இங்க விருந்துக்கு வாங்கினா நாங்களே சமைச்சு போடாம உங்க வீட்டுல வச்சுக்கீங்க இல்லையா? அப்போ அதை நான் பார்த்து பழகிறவன் இது கால். அவன் ஏதோ அவங்க சந்தோஷத்துக்கு தான் வந்திருக்கான், ஆய் சொல்லிட்டு போயிடுவான். அப்படி என்ன இல்ல சார், நீங்க உட்காந்து பேசுறீங்களா என்ன? சரி, இந்த ஊர்ல வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு போடாம அனுப்புறதுக்கு கிடையவே கிடையாது. நம்ம ஊர்ல காஃபி டீ, ஆமாங்க சார், நம்ம ஊர்ல காஃபி டீ கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க சார். அவங்க நம்ம டின்னருக்கோ லஞ்சுக்கோ சேர்த்து அவங்களை கூப்பிட்டு விருந்தோம்பல் பண்ணாம அனுப்பிச்சிருவாங்க. ஆனா குழந்தைங்க அரிசி 5-6 ரூபா வித்தப்ப அதெல்லாம் ஓகேமா, 65 ரூபா விக்குது. மத்தியான சாப்பாடுக்குலாம் எவ்வளோ வந்தா அப்புறம் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கறாங்க இப்பெல்லாம். அடிப்படையா அவங்க எல்லாத்தையும் ஒரு நாஸ்டாலஜி மேல ஒரு தீவிரமான பிரியம் இருக்கு. கம் டு யுவர் பாயிண்ட். சிம்பிள். இதுல ஒரு நல்ல விஷயத்தை பார்க்க முடியுது. நம்ம மனசுக்குள்ள ஆழமாக ஒரு விஷயம் நீண்ட காலமாக வேரூன்றி இருப்பது உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. அது என்ன அப்படின்னா, இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல மனுஷனை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். இந்த அதுக்கு பின்னால இந்த கேள்வி வருது, என்ன பிள்ளைய வளர்த்துருக்க அப்படின்னு. அமெரிக்காவில் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அவன் பையன் வந்து தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அமெரிக்காவில் கூப்பிட்டு என்னடா பிள்ளை வளர்த்துருக்க. நம்ம ஊர்ல போலீஸ்காரர் கூட கேட்பாரு. சட்டத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்ற போலீஸ்காரர் கூட முதல்ல ஞானத்தையும் இந்த உன்னுடைய வாழ்க்கை முறை என்னவோ அதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்ற ஒரு சமூகத்துக்குள்ளே வந்திருக்கோம். அப்படிங்கிறப்ப என்னுடைய சமூகத்திற்கு நான் ஒரு பிள்ளைய, தரமான பிள்ளைய, நல்ல பிள்ளைய கொடுக்கணும்னு நம்ம சொல்லப்படுறது உண்மை. ஆனா இதுக்கு பின்னால என்ன சிக்கல் வந்ததுன்னா, நீங்கள் உங்கள் பிள்ளையை கட்டுப்படுத்துவதற்கு பின்னால உங்கள் பிள்ளையை நல்வழிப்படுத்தணும், அவங்களை ஆளாக்கணுங்கிற எண்ணத்தை தாண்டி அடுத்தவர்கள் நம்மளை பத்தி ஒரு பழிபாவ சொல்லிடக்கூடாதுங்கிற பதத்தை தான் முன்னால வந்து நிற்குது. இன்னைக்கு உலகத்துல எதுவெல்லாம் பெரிதாக கண்டுகொள்ளப்படவில்லையோ அதெல்லாம் நீங்கள் உங்க நியாயங்கிற லிஸ்டை தூக்கிட்டீங்க. பொய் சொல்றது பெரிய குத்தம் இல்லைன்னு இந்த ஊர் இப்ப நம்ப ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் தூக்கிட்டீங்க. அதை உங்க லிஸ்ட்ல கிடையாது. நானே நடந்துக்காம இருக்கிறது பெரிய குத்தம்லாம் கிடையாது. நானே அப்படித்தான் இருக்கு, நம்ம ஊர் முடிவுக்கு வந்துருச்சு. அதனால நீங்கள் அந்த லிஸ்ட்டை விட்டு தூக்கிட்டீங்க. இப்ப உண்மையிலேயே நம்முடைய கவலையும் பதட்டமும், இந்த பிள்ளைய நாளைக்கு யாராவது ஏதாவது சொல்லிவிட்டா அண்ணா ஓப்பனான ஸ்ட்ரைட் அடிக்கவா, உங்க கவலை தான் என்ன தெரியுமா, நாளைக்கு யாராவது பையன் கருப்பு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்றது, ஊர்ல போய் சொல்ல முடியாது. அதானே நல்லா வெள்ளையா தவிர்த்தவன் ஒரு பையன் 6 அடிக்கு ஆல்பர்ட் பெர்னாண்டஸ் போட்ட வந்தா ஓகே தான். நம்ம கவலையெல்லாம் மறுபடி யாரோ ஒருவர் எதையோ சொல்லி விடுவார் என்ற கவலைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டே பார்த்து கொண்டிருக்கிறது. 2வது, இவங்களை கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னு இவங்க வைக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ல எல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய தப்பு இருக்கிறதாக தெரியல. இங்க மட்டும் இல்லை, இந்தியாவிலே இந்த சிக்கல் இருப்பதாகவே நான் பார்க்கிறேன். நீங்க மைக்க பக்கத்திலே வச்சுதான் நான் குடுக்க பேச முடியாது. கீழே வச்சிருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்றதை நிறுத்தவே மாட்டேன். நம்ம பழக்கமே ஏன்னா குறுக்க யாராவது வந்து வாங்கிட்டு கேப் விடாம பேசிடுறேன். ஃபண்டமெண்டலாகவே நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை சிக்கல் என்பது 3வது மனிதன் நம்மை பற்றி எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. அந்த தலைமுறையை அதை தாண்டிட்டான். எவனை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன், என்னுடைய வாழ்க்கை குறித்த தீர்மானங்களை முடிவுகளை எடுக்கக்கூடிய மனிதனாக நானே இருக்க பார்க்கிறேன். இந்த தலைவருடைய சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அது உங்களால் ஏற்றுக்கவே முடியாது. அதை ஏற்றுக்கிறது சிரமமான விஷயம். அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய கட்டுப்பாடுலாம் எங்க இருக்கு, யார் எதை குறை சொல்லிடுவோம் அதுலதான் இருக்கு. உண்மையிலேயே இவங்க ஃபேஸ்புக்ல இருக்கிறவங்க கவலை கிடையாது. இப்ப ஃபேஸ்புக்ல ஒரு மாடனான ஒரு பொண்ணோட நின்று போட்டோ எடுத்து போடுறான், ஊர்ல எவனோ ஒருத்தர் உட்காந்து பாக்குறான், அவன் நம்மளை பத்தி என்ன நினைச்சிருவாங்கிற கவலை தான் அவங்க கவலையை ஒழிய இன்னும் ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்டு வச்சுக்கே உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. வெள்ளை வேட்டி கட்டி இருக்க சாருக்கு பையன் டேட்டிங் போறது பிரச்சனையே கிடையாது. இப்ப இது சபைக்கு சொல்லிவிட்டானேங்கிறதா அவர் கவலை. அடிப்படையா நம்ம அப்படியே நடந்துருக்கோம். நம்ம ஊர்ல தான் இந்த மாதிரியான டயலாக் அடிக்கடி கேட்கலாம். நம்ம
சிகரெட் குடிக்கிறப்ப ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ஏன் முன்னால சிகரெட் குடிச்சாமா, ஏன் முன்னால சிகரெட் குடிச்சாதான் தப்பு. சிகரெட் குடிக்கிறது தப்பு கிடையாது. ஆக நம்ம வளர்ந்த முறை என்பது முழுக்க முழுக்க என் விருப்பம் சார்ந்த முறையில் நான் வளர்க்கப்படலை. என்னுடைய வளர்ப்பு என்பது சமூகத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற, சமூகம் ஏற்றுக்கொண்ட மரபுகளோடு ஒத்து போகக்கூடிய ஒரு மனிதனை சிறந்த மனிதன் என்று சொன்ன காரணத்தினால அவனை அப்படி வளர்த்தோம். ஆனா ஒண்ணு அடிப்படையில் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. உங்க அப்பா அம்மாலாம் உங்களை எப்படி வளர்த்தாங்களோ அதே மாதிரி நீங்க உங்க பிள்ளைகளை வளர்க்கணும். அது ஒண்ணுதான். ஏன்னா நீங்க எல்லாரும் எதை சொல்றீங்களோ அதே தான் திரும்ப சொன்னா நான் வேற மாதிரி சொல்றேன். நம்ம அப்பா அம்மாலாம் நம்மளை எப்படி வளர்த்தாங்கன்னா நம்முடைய இந்திய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, இந்த இந்திய தேசத்திற்குள் வாழ்வதற்கு ஏற்ற மாதிரி. நீங்க எல்லாம் யார் தலையில வேணாலும் குறிச்சலாம், இன்னைக்கு தலையில வச்சு சத்தியம் பண்ணலாம். உங்க அப்பா எல்லாரும் ஒரு வார்த்தை சொன்னாங்க, பொய் சொல்லக்கூடாது. நம்ம அம்மாலாம் சொல்லிச்சு இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது, நியாயமா நடந்துக்கணும்னு. நம்ம வீடுகளில் சொல்றதே இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க அம்மாவோ அப்பாவோ உங்ககிட்ட எங்க அப்பா சொல்லியிருக்காரு பொய் சொல்லாம இருக்கணும். நம்ம வாத்தியார்களே இப்ப பொய் சொல்லுங்கிறதெல்லாம் சொல்றது இல்லை. நம்ம ஸ்கூல்ல சொல்லி தராங்க பொய் சொல்லாமை, அப்படின்னா அதிகாரம் இருக்கு மாட்டான் இல்ல. வள்ளுவரே அது சொன்னது 10 மார்க்குக்காக தான் நாங்க யூஸ் பண்றோம். நமக்கே இது கணக்கு கிடையாது. அப்போ ஃபண்டமெண்டலா உங்களை இந்தியாவிற்காக அவர்கள் தயாரித்தாங்க. இந்திய சூழலுக்கு ஏற்ப வாழ்வதற்கான நெறிமுறைகள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதுதான் சரி. அப்ப இந்த பிள்ளைங்க இங்கேதான் வாழுதுன்னா இந்த நெருக்கடியான சமூகத்திற்குள் வாழ்வது எப்படி என்றுதான் சொல்லித்தர வேண்டுமே ஒழிய அவர்களை நீ இப்படித்தான் வாழு என்று தொடர்ந்து நெருக்கடிக்கு உட்படுத்துவது நிச்சயமாக நீங்க நினைப்பது உங்களுக்கு கொடுக்க போறதே இல்லை. மாறாக டோட்டலி அகைன்ஸ்டான ஒரு விஷயத்தை தான் கொடுக்கும். நம்ம வீட்டுக்குள்ள நாங்க ஃப்ரெண்டாவே இருக்க பாக்குறோம். அதை விட ஒரு கோங்காட்டமே கிடையாது. நீங்க ஃப்ரெண்டா இருக்கிறதுக்குனால பெரிய ட்ரிக் இருக்கு. அப்படி போட்டு வாங்கலாம். நான் உன் ஃப்ரெண்டு எங்கடா சொல்லு, பயலே தெளிவா இருக்காங்க. நீங்க போட்டு வாங்கத்தான் நம்மள ஃப்ரெண்டுங்கிறான்ட்டு ஒண்ணுமே சொல்றது. வர்ற வாரம் வாரியா சிக்காகோ முருகன் கோயிலுக்கு நீ போ, நானும் போவோம், வடையும் பொங்கல் வாங்கி தீப்போமா அப்படின்னு இவங்களை கதை சொல்லிடுறாங்க. ஒரு ஃப்ரெண்டா இருக்கிறது வேற, ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது வேற. நாம எல்லாரும் ஃப்ரெண்டா இருக்கோம், ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதே கிடையாது. நீங்க வந்து ஃப்ரெண்டா இருக்கிறதுக்குனால தம்பி யாரோட டேட்டிங் போறான்னு தெரிஞ்சுக்கல, ஐடியா தான் ஒழிஞ்சிருக்கு. அவனுடைய டேட்டிங்ல என்ன நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கல. ரெண்டாவது, இங்க இருக்கக்கூடிய பியர் பிரஷருக்கு நடுவில் நாங்கள் எப்படி எங்களுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றுவது இந்தியாவுடைய ஆதரவு தான் போகும். ஃபார் இன்ஃபர்மேஷன், அமெரிக்கா இஸ் அ கண்ட்ரி, யூ ஹேவ் டு லேர்ன் சம்திங். இங்க ஸ்பானிஷ் இருக்காங்க, ஓகே, இங்க உலகத்துடைய பல்வேறு ரேசை சேர்ந்தவங்க இருக்காங்க. அவங்கள பெரும்பாலானவங்க தங்களுடைய ஐடென்டிட்டியை காப்பாற்றுறதுக்கான போராட்டத்துல இன்னைக்கு நிக்கிறான். அவன்கிட்ட நாம கத்துக்க முடியும், நாம இந்த பூமியில இந்தியன் ஆயிருக்க முடியும். நீங்க எல்லாரும் இப்ப பியர் பிரஷர் இஸ் நாட் பாசிபிள். ஒரு பிரெஞ்சுக்காரன் வந்து அவனுடைய இதை விட்டு கொடுத்துருக்கான், ஒரு பிரெஞ்சுக்காரங்க அவனுடைய லாங்குவேஜ் விட்டு கொடுத்துருக்காங்களா இன்னைக்கு வரைக்கும்? இந்த பூமி இதுதான், இந்த நாடு தான் அது மிகப்பெரிய எக்ஸாம்பிள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரேஸ்காரங்களும் வாழக்கூடிய ஒரு இடத்துல அவன் தன்னுடைய ஐடென்டிட்டியை பத்திரமா பாதுகாத்துக்கிறது ஏன் அப்படின்னா அதுக்கு பின்னால் ஒரு சாதாரண விஷயம் மட்டும் கிடையாது. இட் ஹாஸ் a political stake for you and for information. எதிர்காலத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஆட்சி அதிகாரத்திற்கு வரவும், உலகத்தை அதிகாரம் செய்வதற்கான அரசியல் ரீதியான வாய்ப்புகளை பெறுவதற்காகவும், நீங்கள் உங்கள் சார்ந்த மனிதர்களுக்கு உதவி செய்வதற்கான சூழ்நிலை உருவாக்கிக் கொள்வதற்கேனும் கூட உங்கள் ஐடென்டிட்டியை நீங்கள் காப்பாற்றும். அது உங்களுடைய டெஸ்கோட முடிவு கிடையாது. It connected directly connected with the White House. It is directly connected with Pentagon. You should know the politics, that the social politics. அதுதான் எஜுகேஷன் உங்களுக்கு தரணும். இவங்க சொல்லக்கூடிய விஷயம் எப்படி வேணுமானாலும் இருக்கலாம், இவங்க சொல்லக்கூடிய முறை தவறானதாக இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் அவங்க சொல்லுகிற நோக்கம் இஸ் இம்பார்ட்டன்ட். The purpose for controlling you is very honest. உங்களை அவங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு பின்னால் அவங்களுக்கு பாவம் அவங்க வந்த முறையில் உங்களை கண்ட்ரோல் பண்றது எப்படி தெரியாம வேணா இருக்கலாம். நீங்கள் சுதந்திரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் மிகப்பெரிய சுதந்திரமாக பார்த்தவர்கள். ரெண்டாவது, நம்ம பேரண்ட்ஸ் இன்னொரு சிக்கல் இருக்கு. இவங்க பண்பாட்டை காப்பாற்றணும் நம்ம பண்ற பெரிய வேலை என்ன தெரியுமா? எப்பெல்லாம் இவங்க தப்பு பண்றதா நீங்க நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் நீங்க கையில் எடுக்கிற ஆயுதத்துக்கு பேர் பண்பாடு இல்லையா? இவங்களை எப்பெல்லாம் பண்பாடை பத்தி இவங்களுக்கு பண்பாடு நம்ம இப்படி தான் சொல்லிக் கொடுப்போம். இப்படிலாம் பண்ணா உருப்பட மாட்டேன், இது நம்ம பண்பாடு. அவன் எதெல்லாம் செய்யறானோ அதெல்லாம் தப்புன்னு சொல்லி அது நம்ம பண்பாடு இல்லைன்னு சொல்றது மூலமா ஒன்னா சொல்றோம். நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துக்கு பேர் பண்பாடுன்னு முடிவு கொடுக்குறாங்க. ரைட் தானே? அவனுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யறப்ப அதை மறுத்து அது பண்பாட்டு அடையாளமா காட்டும். எவன் ஒருவன் தன்னுடைய பண்பாடு பற்றிய பெருமிதத்தோடு இருக்கிறான் அவன் தானாகவே தன்னுடைய பண்பாட்டை பின்பற்றுவான். உங்க எல்லாருக்கும் பண்பாட்டை பின்பற்றணுங்கிற நெருக்கடிக்கு கிடையாது. ரைட்டா? யாருக்கு வந்து பார்க்கப்படுறது கிடையாது. ஆனா நீங்கள் பண்பாட்டை பின்பற்றணும்னு நினைக்கிறதுக்கான காரணம் உங்கள் பண்பாடு மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய உயரிய மதிப்பீடு. நீங்க அது மேல வச்சிருக்கக்கூடிய மரியாதை இருக்கிறது ரொம்ப பெருசு. பிகாஸ் உங்களுக்கு பண்பாடு அடையாளப்படுத்தப்பட்டது வேற மாதிரி. அது ஒரு மிகப்பெரிய சொத்தாக, அது மிகப்பெரிய மரியாதையாக அடையாளப்படுத்துறது. ஆனா இவங்களுக்கு ஒரு கண்ட்ரோலிங் மெக்கானிசம் அடையாளப்படுத்தப்படும். நீ டேட்டி போகக்கூடாது, ஏன்னா நம்ம பண்பாடு இல்லை. நீயும் 6 மணிக்கு ஷாப்பிங் மால் இருக்கிறதுக்குனால போகக்கூடாது. நம்ம ஊர் கதைங்க. பாம்பு கடிச்சிடும் கிராமத்துல, கரண்ட் இருக்காது, இருட்டு நேரத்துல பேய் பிசாசு அடிச்சிடும். பேய் வந்து செத்து போச்சு. இப்ப கரண்ட் வந்த பிறகு அப்புறம் 6 மணிக்கு மேல போகக்கூடாது. நம்ம ஊர்ல எதுக்காக சொன்னாங்கன்னே கேட்க மாட்டாங்க. 6 மணிக்கு மேல வெளியில போகக்கூடாதுன்னா அந்த காலத்துல கிராமம் விளக்குகள் கிடையாது, வெளியில போகக்கூடாதுன்னாங்க. இப்பதான் ராத்திரி. ரெண்டாவது, இந்த ஊர்ல எப்ப இருந்ததுக்கு அப்புறம் போகக்கூடாது எப்படி சொல்லுங்க? 2 மணிக்கு இருக்கிருந்தேன், நீங்க எப்ப போவாங்க? அப்புறம் விடிஞ்ச பிறகு வெளியில போனா காலைல 11 மணிக்கு விடியுது சில நேரம்.
ஸோ நம்ம ஒரு மெக்கானிசம் வச்சிருக்கிறோம், நமக்கு ஒரு பண்பாடு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது, அதை புரிந்து உங்களுக்கு ஏற்றணும். நீ எவ்வளவு இலக்கியத்துக்கு சொந்தக்கார, உன்னுடைய லாங்குவேஜ் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆனது, வேர்ல்டு முழுக்க நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கிறாய், உலகம் முழுவதும் உன்னுடைய ஞானம் எந்த அளவுக்கு மதிக்கப்படுகிறது, யூ ஆர் ஸ்பெஷலைஸ்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட், யூ ஆர் வெரி யூனிக் அப்படின்னு சொன்னா பண்பாடு அவனாவே தானா பின்பற்றுவான். பண்பாடு என்பது திணிக்கக்கூடியது அல்ல. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு இந்த பண்பாடு மேல பெரிய பயம் இருக்கு. அமெரிக்காவுடைய பண்பாடு மேல பெரிய பயமும் அது தவறானது என்ற அபிப்பிராயம். அது ரொம்ப அன்பார்ச்சுனேட்டான விஷயம். எல்லா பண்பாட்டிலிருந்து கத்துக்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்கு. இந்த பண்பாடு பற்றி பெரிய புரிதல் நமக்கு இல்லாத காரணத்தால தான் இங்க ப்ரீமேரிட்டல் செக்ஸ் வந்து இட் இஸ் அக்செப்டபிள். எப்படி அக்செப்டபிள்? நம்ம ஊர்ல வந்து அப்படி சொன்னா கூட பரவாயில்லைங்களா, இங்க இருந்து அதை சொல்லவே முடியாது. நம்ம ஊர்ல ஜோதி தேர்ல மார்னிங் ஷோ பார்த்துட்டு அமெரிக்காலாம் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு. இங்கேயும் குடும்ப அமைப்புகள் பெரிதாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா பேரண்டிங் இவங்கள்ட்ட கத்துக்கிட்டு நிறைய இருக்கு. இங்க ஒரு அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஒரு குழந்தைய வளர்க்குறோம். நாமெல்லாம் ஒரு பிள்ளை வளர்த்துக்கிறதுக்கு அந்த பாடுபடுறோம். ஒன் குழந்தை, 2 குழந்தை, 3 பிள்ளையை பெற்றுட்டு சிங்கிள் பேரண்ட் ஆன பிறகு வாழ்க்கை முழுக்க தன்னுடைய பிள்ளைகளுக்கே கொடுக்கக்கூடிய அப்பாக்களை ஏர்போர்ட்டுகளின் முட்டுகள் என்னால் கூட பார்க்க முடியாது. உங்களுக்கு கண்ணுக்கு படலையா? இவங்களையும் பெரிய தியாகம் இருக்கு. இவங்களையும் பெரிய தியாகம் இருக்கு. கல்யாணம் பண்ணிக்காங்க. முதல்ல யோசிச்சு பாருங்க, ரொம்ப தப்போ சரியோ. இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க, இவர் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாப்ல, அந்த அம்மா இவர் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பிள்ளை இருக்கு. அதுக்கப்புறம் இந்த அம்மா இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்குது, அவர் இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறாப்ல, அவங்ககிட்ட ஒரு பிள்ளை பிறக்குது. ஆனா 2 பிள்ளையும் வளர்க்குறாங்க. நம்ம வளர்த்துருவோமா? எல்லாத்தையும் தாண்டி அவன் மனுஷன், அவனை ஆளாக்கணுங்கிற எண்ணம் அவன்கிட்ட இருக்கு. அவன்கிட்ட கத்துக்கிறதுக்கு நமக்கு நிறைய இருக்கு. எவன் ஒருவன் இன்னொரு கலாச்சாரத்தை மதிப்பதற்கான மனப்பான்மையை வைத்திருக்கிறானோ அவனால் மட்டும்தான் தன்னுடைய சொந்த கலாச்சாரத்தை காப்பாற்ற முடியும். அவன் மட்டும்தான் தன்னுடைய கலாச்சாரத்தை காப்பாற்ற முடியும். இந்த பசங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இந்த கலாச்சாரம் தப்பு. அவன் என்ன நினைக்கிறான், அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு அனுபவத்தை நீங்க மதிக்கணும். நமக்கு என்ன கோவம் வருது, ஏன் இந்த பசங்க நமக்கு கோவம் வருதுன்னா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு சூப்பரான அனுபவத்தை இவன் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறான். இவனுடைய விருந்தோம்பலை இவன் கேலி செய்கிறான். இவனுடைய வெள்ளிக்கிழமை சம்பிரதாயத்தை இவன் மறுதளிக்கிறான். இவன் பொங்கல் அன்னைக்கு மறுநாள் மஞ்சக்கயிறு கட்டுறது அசிங்கமா பார்க்கலாம். அப்ப என்னுடைய பண்பாட்டு மீதான மரியாதைகளை ஒருவன் கேலி செய்கிற போது எனக்கு கோபம் வருகிறது. ரைட் தானே? வெள்ளிக்கிழமை இருக்கு வருதான், பெருமாளுக்கு வருதான். பெருமாள் எங்க இருக்கிறார்? திருப்பதியில் இருக்கார். திருப்பதியில் இருக்கிற இங்கே வருது இருக்குன்னு தம்பி கேட்டா உங்களுக்கு கடுப்பாரு. ஏன்னா நீங்க நம்புகிற ஒரு நீண்ட கால மரபின் மீது ஒருவன் கண்டெடுத்து தெரிகிற போது உங்கள் மனசு காயப்படுகிறது. அவன் நம்புகிற ஒரு மரபின் மீது நீங்கள் கோடாரியா வெட்டும் போது அவனுக்கு வலிக்காமல் இருக்கு. நியாயம் உள்ளது. நாம என்ன நினைக்கிறோம், நம்ம சிக்கலே தான். நமக்கெல்லாம் என்ன பெரிய சிக்கல்னா, ஊர்லாம் நாங்க என்ன பண்றோம், இந்தியாவில் உட்காந்துட்டு அமெரிக்க பிள்ளை ஒன்று வளர்க்க பார்க்கணும். 3 வயசுலேயே அவனுக்கு தனியாக ரூம் கொடுக்குமா? எப்படி கொடுக்குறது? அமெரிக்காவில் 3 ரூம் வச்சு வீடு கட்டி 1 கோடி ரூபாய்க்கு வாங்கிடலாம். நம்ம ஊர்ல 3 ரூம் இல்லை, ஒரு ரூம் 1 கோடி ரூபாங்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி ஒரு பிள்ளைய வந்து அமெரிக்காவில் வளர்ப்பது போல இண்டிபெண்டாக வளர்ப்பது அப்படின்ட்டு 5 வயசு பையன் சாக்ஸ் போட்டுடுமான்னு சொன்னா எருவு மாடு மாதிரி வளர்ந்துருக்கேன், இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு அவங்க சாக்ஸ் போட்டு விட பார்க்கணும். இங்க 7 வயசு பேரை நடுவில் போட்டுட்டு 2 பேர் கையை போட்டுக்கிட்டே தூக்கி பத்திரமா வளர்க்குறேன் பேருலேன்னு அவன் நைட் நீங்க தூங்கின பிறகு உரிமைக்கு தனியா போய் டிவி பார்த்துட்டு இருக்கான். நாங்கெல்லாம் இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு அமெரிக்கா பிள்ளை ஒன்று வளர்க்க பார்க்குறோம். நீங்களாம் ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா அமெரிக்காவில் உட்காந்துக்கிட்டு பிள்ளைய ஒரு இந்தியனா வளர்க்க பார்க்குறீங்க. ரெண்டுமே சாத்தியம். அமெரிக்காவில் வளர்கிற பிள்ளை அமெரிக்க பிள்ளையாகத்தான் வளரணும், ஆனால் இந்திய தன்மையோடு வளரணும். தட்ஸ் a grammar we need to learn. அந்த கிராமர் தான் நம்மளுடைய சிக்கல். நமக்கு என்ன, நீங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்கிற பயந்து உலகத்தில் நிறைய விஷயம் நம்ம பயந்தோம். நம்ம பயந்த பல விஷயங்கள் தானாக நடந்துச்சுக்கிறது நீங்க நம்பவே இல்லை. உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால உங்க அம்மா ஒரு பயம் ஆயிட்டாங்க. அவங்களாம் உங்களை சொல்ல பொதுவாக இவெல்லாம் நாளைக்கு ஒரு குடும்பத்தை எப்படி நிர்வாகம் பண்ணுவாங்க. அதே அம்மா வாயால பின்னால வந்துச்சு, அப்பா என் கண்ணே பற்றும் போல் இருக்கு, என் மகன் அப்படி ஒரு நிர்வாகம் பண்றாங்க, ஒன்று கூட சமைக்க தெரியல, இவங்க போய் புருஷனுக்கு எப்படி பொங்கி போட போறா அப்படின்னு உங்க எல்லாருக்குமே உங்க அம்மாக்கெல்லாம் சந்தேகம் இருந்துச்சு. அடுத்த நாள் பார்த்து ஒரு கல்யாணத்துக்கு 6 மாசம் கழிச்சு வீட்டுக்கு வரப்ப நீங்க செஞ்சு வச்ச வடையும் சுரியத்தையும் பார்த்து நான் கூட இப்படி குடும்பம் பண்ணல, என் புருஷனுக்கு சமைச்சு போடுற உங்க அம்மா வாய குழந்தாங்க. எப்படி நடந்துச்சு? இவெல்லாம் ஒரு பிள்ளைய பத்தி எப்படி வளர்க்க போறா? முன்ன பிள்ளை பெற்றிருக்காளா? பெத்தாருன்னா, ஆனா பெத்த பிள்ளைக்கு என்ன பால் கொடுக்கணும், என்ன நேரத்தில் கொடுக்கணும், பிள்ளை தூங்குறதுக்கு அழுகுதா, பசிச்சு அழுகுறதா, வெளிக்கிறதுக்கு அழுகுதான்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? சில விஷயங்கள் தானாகவே நடக்கிறது, சில விஷயங்கள் தானாகவே நடக்கும். நம்முடைய வேலை நம்முடைய பண்பாட்டின் உயரிய அடையாளங்களை அவளுக்கு சொல்லித் தருவதானே அன்றி பண்பாட்டை வைத்து பயமுறுத்துவதால். இந்த உள்ள உயரத்துக்குலாம் உங்க பண்பாடு எப்படிங்க கேட்கும்? யோசிச்சு பாருங்க. பாவனை காவணி கட்ட பிள்ளைகள் பக்கைய முடியலே அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுது. அதுல காப்பாற்ற முடியாது. நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம பண்பாடு குறித்து நமக்கு குறைவான மதிப்பீடு இருக்கு. நம்ம பண்பாட்டுடைய அடையாளங்களை தூக்கி கொண்டு அது பண்பாடு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் பண்பாடு. நான் கோட் போட்டுருக்கிறதுனால நம்ம பண்பாட்டுக்கு விரோதமானவன் கிடையாது. நான் கோட்டு போட்டுக்கிட்டு தமிழ் பண்பாடு பேசுறதுனால நான் தமிழ் பண்பாடுக்குள்ள வந்தான், அது ஒன்றும் தப்பு கிடையாது. வேட்டி கட்டினதுனாலே நீங்க தமிழ் பண்பாடை காப்பாற்றுறது அர்த்தம் கிடையாது. இல்ல குறைச்சு சொல்லுங்க, அது சொல்ல நம்முடைய குறியீடுகளை பெருசா நினைக்கிறோம். அதுக்கு பின்னால் ஒண்ணு இருக்கு. உண்மையிலேயே நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய முதல் பண்பாடு நீ பொய் சொல்லக்கூடாது. அதான் நம்ம பண்பாடு. நம்முடைய மிகப்பெரிய பண்பாடுங்கிறது பிறன்மனை நோக்காமைங்கிறது சொன்ன அதே வள்ளுவர் இந்த பக்கம் பொய் சொல்லக்கூடாதுங்கிறது சொல்லியிருக்கான்.
ஒரு பக்கமாக தவறு செய்யாத அப்படின்னு சொன்ன அதே இடத்துல நீ பொறாமப்படாதுன்னு சொல்லியிருக்கான். ஏன் அதெல்லாம் சொல்லியே தர மாட்டேங்கிறான்? ஏன்னா அதெல்லாம் சொல்லிட்டு தான் நாளைக்கு கார்பரேட் ஆஃபீஸில் தோத்து போயிடும். அதானே நம்ம கவலை, அதானே நம்ம கவலை. பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தா கார்பரேட் ஆஃபீஸில் தோத்து போயிடுவான். பொறாமப்படாதுன்னு சொல்லி கொடுத்தா கெரியர் ஓரியன்டட் டைம் வில் ஃபால் இன்டு ஃபெயில் அப்படின்னு பயப்படுறீங்க. அதானே? அப்ப ஏதோ ஒரு வேலைக்கு ஒரு பிள்ளையை நீங்க தயாரிக்கிறீங்கன்னா அவங்களையே அவன் மதிக்கணும். யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு கம்பெனியில குப்பை கொட்டுறதுக்காக இவனை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்கன்னா எதுக்காக உங்க பேச்சை கேட்கணும்? ஒரு வேலிட் ரீசனுக்காக நீங்க செய்யறேன்னு சொல்லுங்க, அதுல நியாயம் இருக்கு. அன்பையும் தர்மத்தையும் நியாயத்தையும் போதிக்க தவறுகிற நாம் ஏன் எல்லாம் நம்முடைய கல்ச்சர் உடம்ப ஒட்டியே இருக்கு? என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? நம்முடைய கல்ச்சர் நம்ம தோங்குற எல்லா விஷயமும் உடம்ப ஒட்டியே இருக்கு. குறிப்பாக பெண்ணை சுத்தியே இருக்கு. ஏன் எவனா ஏதாவது சொல்லி வாங்குறதா? அது சரிதான், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது, நம்ம பேசலாம் சரிதான். ஆனா பயக்கிறது சொல்லக்கூடாது. ஒரு பெண்ணுக்கு அவளுடைய உடம்பு என்பது அவள் சொத்து. இது மேல உனக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு பொண்ணை வளர்க்குறப்ப அவளுக்கு தெரியும் அவள் எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துக்கு போகக்கூடாது. அதாங்க நம்ம அதை நீ பத்திரம் முடிஞ்சு வச்சு. ரெண்டாவது, இங்க இருக்கக்கூடிய எந்த சூழ்நிலைக்குமே இப்படி குழந்தை இன்ஃபுளுன்ஸ் ஆகிடக்கூடாது நீங்க நினைக்கிறது வாய்ப்பே கிடையாது. நீங்க எல்லாம் நிறைய இன்ஃபுளுன்ஸ் ஆயிருக்கு. நீங்க திரும்ப இந்தியாவுக்கு வந்து பாக்குறப்ப உங்களை மாதிரியானவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாம் இந்தியாவுக்கு வரப்ப வேற மாதிரி தானே இருக்கீங்க. இன்ஃபேக்ட் யூ லைக் இட் அஃப்கோர்ஸ். இல்ல நிறைய பேருக்கு இதுல விருப்பம் இருக்கு. அமெரிக்காவிலிருந்து வந்திருக்காங்க பார்த்தாலே தெரிய வேண்டும் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறாங்க. ஏன் யூ வாண்ட் டு ஷோ ஆஃப். அது தப்பு ஒண்ணு இல்லை, எல்லாருக்கும் இருக்குதான். சிட்டியில போய் படிச்சுட்டு வீட்டுல கிராமத்துல குளத்து வேலை பார்க்கறவங்க கூட வேர் இஸ் மை டாட் கேட்க தான் ஆசைப்படுறான் இல்லையா? அது மாதிரி இங்கேருந்து வரப்ப கொஞ்சம் லைட்டா பீத்திக்கணும்னு ஆசையெல்லாம் இருக்குதான். அப்போ உங்களுக்கு இருக்குன்னா இந்த பசங்களுக்கு இருக்குதானே இருக்கு. இன்னொன்னு, ஒரு கல்ச்சரை சொல்லி எல்லாம் முடியும். நான் வாழ்ந்து காட்டுவதன் மூலமாக மட்டும்தான் என்னுடைய கலாச்சாரத்தை நான் அடுத்த தலைமுறைக்கு நகர்த்த முடியும். நீங்கெல்லாம் இரவு நேர விருந்துகள்ல ரொம்ப சாதாரணமா ஒய் சாப்பிடுறீங்க இல்லையா? அது நம்ம கல்ச்சர்ல. அது நாங்க புரிந்தவர்கள் வயதானவர்கள் இந்த குளிருக்கு சாப்பிடுகிறோம் என்று நீங்கள் எவ்வளவுதான் சமாதானம் சொன்னாலும் நீங்கள் குடிக்கலாம், அதை பார்க்கிற உங்கள் குழந்தை குடிக்கக்கூடாது என்று நீங்கள் கூறுவது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும்? நாங்கள் கொஞ்சம் மாறிக்கிட்டோம். பிகாஸ் இங்கே you need to adapt the situations of the Americans something சொன்ன மாதிரி they also need to adapt the situation of the community of America, right? அப்ப நீங்க மட்டும் ஒரு சமாதானம் சொல்லலாம், இவங்க மட்டும் ஒரு சமாதானம் சொல்லக்கூடாதா? அது எப்படி? நீங்க ஒரு கலாச்சாரத்தை போதிச்சுட்டே இருக்கீங்களோ இவங்க பின்பற்றிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எப்ப ஃபாலோ பண்ணுவீங்க? பண்டவர்கள் நம்ம மைண்ட்ல ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. இவர்கள் என் மூலமாக இந்த பூமிக்கு வந்தவர்கள், இவர்களை வழி நடத்தவோ அதிகாரம் செய்யவோ எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது நீங்க நம்புங்க. அதுல தப்பு இல்லை. ஏன்னா உலகம் முழுக்க குழந்தைகளை தன்னிடமிருந்து வந்தவர்களாக பார்க்கிறாங்க. நாம் உடைமைக்காக பார்க்கிறோம், நம்முடைய உடைமையா பார்க்கிறோம். அதனால நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. நாம எல்லாமே பயங்கரமா கிண்டல் பண்ணக்கூடிய அமெரிக்க வளர்ப்பு முறையில இல்லாத பல தவறு நம்முடைய வளர்ப்பு முறையிலே இருக்கு. குறைஞ்சபட்சம் நமக்குள்ள ஒரு சின்ன எதிர்பார்ப்பா நம்ம பிள்ளைகிட்ட இருக்கு. என்னதான் நம்ம பிள்ளைகிட்ட வந்து எதையுமே எதிர்பார்க்கறது இல்லைன்னு சொன்னா கூட நமக்கு அது குறைஞ்சபட்சம் கொல்லி போல ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? குறைஞ்சபட்சம் இதுக்கெல்லாம் பிள்ளை வச்சுக்கிறாங்க. நாட்டுல உலகத்துல கொண்டு பெசன்ட்ல கொடுத்தா டம்ளர்ல கொடுத்துருவாங்க திரும்ப. ஆனா மினிமம் கேரண்டி ஒண்ணு, கொல்லி போறதுக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படிங்கிறோம். இந்த பிள்ளை நாளைக்கு வளர்ந்து ஆளாகி நம்மளை எப்படியாவது லேசா பார்த்துக்கா நம்ம சொல்லுவோம், டே உன் காசை நம்பி நான் ஒண்ணு இல்லடா, ஏன் ரிட்டையர்மெண்ட் பண்ணா இருக்குடா அப்படின்னு சொன்ன நம்ம அப்பாக்கள் கூட இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு மனசு தளர்ந்த உடனே பிள்ளையோட லேசா சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா? இட்ஸ் a human tendency. உங்களுக்கு என்னதான் நீங்க சொன்னாலுமே இந்த பிள்ளைங்க உங்களை காப்பாத்தாது இவங்ககிட்டே நீங்க சொன்னா கூட நாளைக்கு ஒரு சிக்கல்னா நம்ம பிள்ளை ஓடியாந்துருவான், விட்டுருவானா என்ன, நம்மளை வச்சு பார்த்துக்குவான் அப்படின்னு ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தந்தைக்கோ தாயோ இந்த பையன் எப்படி நம்மளை காப்பாற்ற மாட்டான்னு தெரியும். தெரிஞ்சும் அவன் 16 வயசு வரைக்கும் அவனை வாழ்றதுக்காக காப்பாற்றுறானே, அது பெரிய காரணம் தான். நாம அவனை கிண்டல் பண்ணணும் இல்லைன்னு சொல்ல முடியாது. மைக்கை பத்தி கவலைப்படாம அங்க நிக்கிறாரு ஒரு அண்ணன், அவர் தன் மகளை பத்தி கவலைப்பட்டு தான் இருக்காரு. என்ன நம்மள மாதிரி குழம்ப மாட்டாம எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒரு படத்துல சினிமாவில் யாரும் ஹீரோ சொல்லுவாங்க, பெத்தா வளர்த்து தான் ஆகணும் பாசு, வளர்த்து தான் ஆகணும். கஷ்டமா தான் இருக்கும். The thing is we believe in one. ஒரு மிகப்பெரிய விஷயமாக அதை பார்க்கணும். நம்ம பிள்ளைகள் நமக்கு நம்பிக்கையில நிறைய இருக்கு. நம்ம பிள்ளைகள் இந்த சிச்சுவேஷன் மேல நம்பிக்கை இல்லை, அதே நம்பிக்கை இல்லாம இருக்கும். உங்க பிள்ளை நல்லவனா இருந்தா அந்த ஊர் நல்லவனா தான் இருக்கும். ஒண்ணுதான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லித்தர வேண்டியது. ஒன்று, நம்மளுடைய பண்பாட்டினுடைய உயரிய அடையாளங்கள். பண்பாட்டை பயமுறுத்தும் கருவியாக முன்வைக்காதீர்கள் ஒன்று. இரண்டாவது முக்கியமான விஷயம், ஒன்று அவனை அமெரிக்கனாக வளர வேண்டும் அல்லது இந்தியனாக வளர்க்கும். அவனை இந்தியனா தான் நான் வளர்க்கணும் நீங்க முடிவு பண்ணா நீங்க இமீடியட்டா கிளம்புங்கோ. இந்தியாவில் உங்களுக்கு ஈஸியா கொடுப்பாங்க, இங்க மேல சிக்கல் கிடையாது. வந்துட்டு போற விசாவை கட் பண்ணிட்டு இந்தியன் ரெசிடென்ஸ் வாங்கிட்டு ஊருக்கு வந்துருக்கு. ஊருக்கு வந்துட்டு அப்புறமா அமெரிக்காவை தேவை நீங்க புலம்பப்படாது ரைட்டா? ஏன்னா நீங்க எல்லாம் கூட்டு குடும்பம்லாம் ஊர்ல இருக்கிறதா பயங்கரமா நம்பிட்டு இருக்கீங்க பாஸ். ஏழைகள்
அப்புறம் மத்தியானம் விருந்தோம்பல் கிடா வெட்டி பொங்க வைக்கலாம் முடிஞ்சிருச்சுமா. காது குத்துறதே கடையில போயிட்டு டப்புன்னு குத்திட்டு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டு இட் இஸ் ஓவர் அப்படிங்கிறாங்க. அதனால நீங்க அங்க வந்து நான் ஒன்று ஏமாந்துட்டு இருக்க வேண்டாம். இட் இஸ் வெரி சிம்பிள். ஒன் திங் இஸ், நம்ம குழந்தைகளை நம்புறதுக்கு நமக்கு ஒரு பதட்டம் இருக்கு. அந்த பதட்டமே நம்முடைய பிள்ளைகளை தவறான பாதி கூட்டிட்டு போயிடும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம உறுதியாக புரிஞ்சுட்டே ஆகும். ரெண்டாவது, மற்ற குழந்தைகளோட உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. டோன்ட் கிளைம் there is no possibility to retain your identity in this place, because this is a place where everything is proved. Everybody can maintain their own identity for various reasons, not just to safeguard your own value system. ரெண்டாவது விஷயம், ஒரு நல்ல படிப்புங்கிறது எதை சொல்லி தரணும்னா, அடுத்தவங்க என்னென்னலாம் யோசிக்கிறாங்க, somebody who loves me is really happyங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இல்லையா? அதான ஒரு நல்ல எஜுகேஷன். என்னோட வாழ்றவங்க, என் கூடவே எனக்காக இருக்கிறவங்க ஹாப்பியா இருக்காங்களான்னு பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு ரொம்ப இருக்கு. ரைட்டா? மூணாவது முக்கியமான விஷயம், இவங்க காப்பாற்றிருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தை சும்மா ட்ரை பண்ணுவாங்களா? யோசிச்சு பாருங்க. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க இங்க கூட ஒரு அமெரிக்கன் ஃபாதர் மாதிரி உங்களை விட்டு போயிடலாமே. நீ போய்க்கோப்பா, நீயே டேட்டிங் பண்ணிக்கோ, நீயே என்னமோ பண்ணிக்கோ, நீயே நாசமா பண்ணிக்கோ, திரும்ப வரான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஒண்ணு தெரிஞ்சுங்க, அமெரிக்கால இருந்தாலும் இன்னைக்கும் பிள்ளைக்கா சொத்து சேர்க்கிற ஒரே அப்பா இந்தியா அப்பா தான் பக்கத்தில் உட்காந்துருக்க. அவர் கேட்பாருங்களே, கேட்பார் பாஸ், நீங்க பிறந்ததுலேருந்து உங்களை வளர்த்து அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு பொருளையை பார்த்து உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இவங்க எதெல்லாம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ உங்களுக்கு ஃப்ரீடம் விட்டா கஷ்டமாயிரும். நீங்கள் போய் சைனாவில் சமீபத்திய வருஷங்களில் ஏற்பட்ட ஒரு மாற்றம்ன்றது உன் வாழ்க்கை துணை நீ தேடிக்கேன்னா கடந்த 30-40 வருஷத்துக்குள்ள நடந்த மாற்றம். சைனாவில் பாதிவே மெண்டலாக தெரியும். ஏன்னா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண முடியல அவனால. எந்த பிள்ளையை கண்டுபிடிக்கிறது, இதோட டேட் பண்ணி பார்க்குறான், ஒர்க் அவுட் ஆகிறப்ப அதோட பார்க்குறான், கடைசியில் அப்பாட்ட கற்றுறான், அப்பா நீயா பார்த்து ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு. அந்த வேலையை அவர் உங்களுக்கு வைக்காம அவர் பார்த்து தர்றாரு. ஆக்சுவலாக அது உங்களுக்கு கடுப்பா இருக்கு. நீங்க அவர்கிட்ட அனௌன்ஸ் பண்ணீங்க, நீங்க யாரும் உங்க பிள்ளைய பார்த்துக்கணும்னு சொல்லுங்க, தெரிஞ்சிருவாங்க அங்க எனக்கு ஒரு பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிருக்கேன், நீங்க உங்க தங்கச்சி மாதிரியே கட்டி வச்சிடலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் பையனுக்கு அமெரிக்கால தான் பொண்ணு, வேற வழி இல்லை. ஸோ இதே அப்பா தான் அடுத்து நீங்க படிக்கிறதுக்காக அவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறார். நீ நினைச்சது படி அப்படின்னா ப்ராக்டிக்கலா பையனுக்கு செட் ஆகாம கொஞ்சம் கன்சிடர் பண்றாரு, கொஞ்சம் செலவு பண்றாரு, ஊர்ல இருக்க சொத்தை எடுத்து உங்களை படிக்க வைக்கிறார். நீங்க படிச்சு முடிச்சோடனே உங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி உங்களுக்கு ஒரு குழந்தை பெற்றோடனையும் உங்க அம்மா முதல்ல அந்த குழந்தை அதுதான் ஒரு தூக்கும். அது தூக்கி அந்த பிள்ளைக்கு பல சந்தானம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கப்புறம் பேண்டு மோண்டு அதுக்கு கழுவி அதை ஆளாக்கி அந்த கழுவி சொல்லுவோம், என் பேத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணா நிம்மதியா சாவேனே. கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கிற உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நீங்க டேட்டிங் போறீங்களா, பிராம் போறீங்களா, நீங்க நைட்டு 9 மணிக்கு யாரோட கலாய்த்து கொண்டிருக்கிறீர்கள், பேஸ்புக்கில் எவரோடு பேசிக் கொண்டிருக்கிறது கேட்பதற்கு அமெரிக்க அப்பாவை விட ஒரு படி உரிமை இருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். இது பழமைவாதம் போல உங்களுக்கு தெரியலாம். ஆனா நம்மளுடைய கனெக்ட்ங்கிறது வேற. சிஸ்டம் ஓரியன்ட் கண்ட்ரிக்கும் வேல்யூ பேஸ்ட் கண்ட்ரிக்கும் 2 வித்தியாசம் இருக்கு. இது வந்து சிஸ்டம் ஓரியன்ட் கண்ட்ரிங்க, நீங்க வளர்றீங்க, இதுபடிதான் நடக்கணும். இங்க எல்லாரும் ஊரெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் சிக்னலை பார்த்தா டக்குன்னு நிறுத்திடுவோம். மாப்பிள்ள அமெரிக்காலாம் பயங்கரமாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் ஏன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க? 60 நாளில் டக்குன்னு வீட்டுக்கு டிக்கெட் வந்து இதெல்லாம் ஏன் ஃபாலோ பண்ண போகிறேன்? நாளை காலம் நீங்கள் நம்ம ஊருக்கு வாங்க, ஆரஞ்சு சிக்னல் இருக்கிற நீங்களும் கிராஸ் பண்ணுவீங்க. கிராஸ் பண்ணிட்டு டக்குன்னு போலீஸ்கார் கொடுத்தா, சார் ஆரஞ்சு இருக்குல்ல அவங்க தெரியும்ல அப்படின்னு. ஏன் உங்கள் எல்லாருக்குமே தெரியுது, ஏன் ஊர் நான் நாட்டாக பண்ணலான்னு உங்களுக்கு தெரியுது, இங்கே பண்ண முடியாது. அதனால நம்ம கேள்வி கேட்கிறோம். ஸோ இதை வந்து கொஞ்சம் நீங்கள் அறிவுபூர்வமாக பார்ப்பதை விட குறைஞ்சபட்சம் ஒரு 15-25 வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு பிள்ளைகள்லாம் வர்ற காலகட்டம் வரைக்கும் அது கொஞ்சம் இமோஷனலாக அதை பாருங்க. இந்த பாண்டிங் இது வந்து நியாயத்திற்கு புறம்பானதாக தெரியலாம், ஆர்குமெண்ட்டுக்கு விரோதமானதாக தெரியலாம். கோபிநாத் மாதிரி ஒரு கருத்து சொல்றேன் அப்படி சொல்ல போறேன் எப்படி சொல்றான்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா உண்மைன்னு ஒண்ணு இருக்கு, ரைட்டா? அதை ஒரு உணர்வுகளை கொண்டு உண்மையெல்லாம் காப்பாற்ற வேண்டியது கிடையாது. த ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்மளாம் இமோஷனல் அட்டாச்சான ஒரு சொசைட்டி தான். இங்கேயே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும், இங்க உட்காந்துருக்கவங்கள 2 கேட்டகரி தான். ஒண்ணு கல்யாணமே ஆகாத பசங்க, ரைட்டா? இன்னொன்னு கல்யாணம் ஆகி 2 வயசு 3 வயசு 4 வயசுல பிள்ளைங்க வச்சிருக்க அப்பாக்கள். இல்லைன்னா நேரா கல்யாணம் முடிச்சா அல்லது கல்யாண வயசுல இருக்கக்கூடிய பையனோட அப்பா. கரெக்டா டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் அந்த பக்கம் உட்காரவே உங்களால மனசு விட்டு பேச முடியாது. இங்க பேசுறதுல இவருடைய கோவம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவர் தான் நியாயஸ்தன், நீங்க அதை தான் நாணயத்தை ஒதுக்கு. இங்க உட்காந்துருக்கோம் ரொம்ப தெளிவான ஆட்கள் இல்லையா? உங்களுக்கு என்ன சார் பசங்க? 2 ஆம்பளை பசங்களா? நீங்க பேச மாட்டீங்க, பேசுவீங்க. உங்களுக்கு என்ன சார் 2 வயசுல குழந்தை இருக்கா? தாராளமா பேசுவீங்க. நீங்களும் அப்படித்தான் பேசுவீங்க. இவரால் அப்படி பேச முடியாதுன்றதா உண்மை, இவங்களால அப்படி பேச முடியாதுன்றதா உண்மை. சாரி நான் பாட்டு கை தூக்கிட்டேன், உங்களுக்கு பெரிய வயசு பிள்ளைலாம் இருக்குல்ல, நானே சின்ன பொண்ணுமா இருக்கேன், என்ன எப்படி ஒரு பெரிய பொண்ணோட அம்மா நினைக்கிறான், அப்படி நாளைக்கு நீங்க இந்திய பஞ்சாயத்தை பண்ணிங்கன்னா அப்புறம் அப்போ இந்த சிக்கல் இருக்கதா இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்குன்னு அடுத்த தலைமுறைக்கு உருவாகக்கூடிய அளவுக்கு ஒரு நிலை வருகிற வரை ப்ளீஸ் see this issue as an emotional issue. அப்படி நீங்க பார்த்துட்டீங்கன்னா நம்மளால அதை பேலன்ஸ் பண்ண முடியும். பிகாஸ் இந்த அட்மாஸ்பியருக்குள்ள அவங்களால உங்களை ஹேண்டில் பண்றதை விட இவங்களை உங்களால ஹேண்டில் பண்றதா ஈஸியான பாசிபிலிட்டி. ஸோ வாட் ஃபார் தட்.
சந்திர காற்று நம் ஜன்னலில் பேசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.